உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஒரு ஐடியாவ ஜெனரேட் பண்ணிட்டீங்க. அத எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படி பிளான் பண்ணணும்னு தெரியலன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க அந்த ஐடியாவ வேலிடேட் பண்ணணும். அத வேலிடேட் பண்றது மூலமா மட்டும் தான் நீங்க மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட்டே பில்ட் பண்ணி கஸ்டமர் கிட்ட ரியல் டைமாவே போக முடியும். அப்பதான் நீங்க ஒரு ஸ்டார்ட் அப்ப சக்சஸ் ஸ்டேஜ்க்கு கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட்டு வேலிடேட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 5 ஸ்டேஜ் மூலமா உங்களோட ஐடியாவ வேலிடேஷன் பண்ணலாம். ஒரு ஒரு ஸ்டேஜா பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம பிரேக் த்ரூ பண்ண பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஐடியாக்கான கோர் ப்ராப்ளத்தை நீங்க நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ரெட் பஸ் எடுத்துக்கோங்க. அவங்க பஸ் டிக்கெட் மட்டும் தான் ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ இங்க இடத்துல ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேன் ஆப்ரேட்டர்ஸ், கார் ஆப்ரேட்டர்ஸ் இவங்க 2 பேருமே இந்த இடத்துல மிஸ் ஆகுறாங்க டிக்கெட்ஸை ப்ரொவைட் பண்றதுக்கு. எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே அன்ஆர்கனைஸ்டு முறையில டிக்கெட்ஸை புக் பண்றாங்க. அதாவது மொபைல் மூலமா கஸ்டமர் அவங்களோட டிக்கெட்டை புக் பண்ணி டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. இதுதான் உங்களோட ஸ்டார்ட் அப்போட ஐடியாவோட கோர் ப்ராப்ளத்தை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க. செகண்ட் ஸ்டேஜ்ல அதற்கான சொல்யூஷனை நீங்க எப்படி கொண்டு வர போறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு நீங்க முதல்ல ரியல் கஸ்டமர்கிட்ட போய் நீங்க பேசணும். ரியல் ஆப்ரேட்டர்ஸ்கிட்ட போய் நீங்க பேசணும். அதாவது வேன் ஆப்ரேட்டர்ஸ், கார் ஆப்ரேட்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே எப்படி புக்கிங்ஸ் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறத நீங்க அவங்க ரியல் டைம்ல போய் அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணி இன்டர்வியூ மூலமா உங்களோட ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணணும். கஸ்டமர் எப்படி உங்ககிட்ட டிக்கெட்ஸை புக் பண்றாங்க, நீங்க அவங்க எப்படி டிராவலுக்கு உங்ககிட்ட அப்ரோச் பண்றாங்க அப்படிங்கிறது கேட்கணும். அன்ஆர்கனைஸ்டு முறையில மொபைல் மூலமா கால் பண்ணியோ இல்லைன்னா டைரக்டா போயிருந்தா அவங்களோட டிராவல்ஸை சொல்லி டிராவல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இங்க கோர் ப்ராப்ளமாவே இருந்து வரும். அதுக்கு நீங்க எப்படி சொல்யூஷன் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது தான் செகண்ட் ஸ்டேஜ்ல நீங்க பிரேக் த்ரூ பண்ண வேண்டியதா இருக்கும். தேர்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்குமே நீங்க இவங்க 2 பேர்கிட்டயுமே பேசுற மாதிரி இருக்கும். அதாவது ஆப்ரேட்டர் கிட்டயுமே பேசுற மாதிரி இருக்கும், கஸ்டமர் கிட்டயுமே பேசுற மாதிரி இருக்கும். இவங்க 2 பேர்கிட்டயுமே ஒரு ஃபீட்பேக்கை வாங்கி உங்களோட கோர் ஐடியாவுக்கான ப்ராப்ளத்தையும் சொல்யூஷனையும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தேர்ட் ஸ்டேஜை பிரேக் த்ரூ பண்ணிட்டீங்கன்னு அப்படிங்கிறத அர்த்தம். இப்போ ஃபோர்த் ஸ்டேஜ்ல தான் நீங்க உங்களோட ப்ராடக்டை பில்ட் பண்ண போறீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எம்விபி. ஸ்டார்டிங்ல எடுத்த உடனேயே ஒரு ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணி அதுக்கு ப்ராடக்டை பில்ட் பண்றது 6 மாசத்துல அவ்வளோ அமௌண்ட்டையும் போட்டு ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்ணி அதை மார்க்கெட்டை எடுத்துட்டு போய் அதை சக்சஸ் ஆகாம அதை வேலிடேட் பண்ணாமையே கொண்டு போறதுக்கு இந்த ஃபோர்த் ஸ்டேஜை நீங்க பிரேக் த்ரூ பண்றது மூலமா உங்களோட ஸ்டார்ட் அப்பை நீங்க கொண்டு வரலாம். அதாவது எம்விபி, மினிமம் வயபிள் ப்ராடக்ட். இதை நீங்க கிரியேட் பண்றது மூலமா மட்டும்தான் உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு எந்த விதமான லாஸும் ஏற்படுத்தாம இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வேலிடேட் பண்றது மூலமா கஸ்டமர் உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு பே பண்றாங்க இல்லையா எல்லா ஃபீட்பேக்குமே நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதன் மூலமா உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு எந்த விதமான லாஸும் வராம நீங்க கண்டிப்பா இந்த ஸ்டேஜை பிரேக் பண்ணா மட்டும்தான் உங்களோட ஸ்டார்ட் அப் வேலிடேஷன் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஃபிஃப்த் ஸ்டேஜ்ல நாம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிளை வச்சு நீங்க ஒரு லொக்கேஷனை பின் பாயிண்ட் பண்ணணும். அதாவது திருநெல்வேலி டு சென்னை அப்படிங்கிற லொக்கேஷன்ல ஒரு 100 கஸ்டமர் உங்களுக்கு இந்த கோர் ஐடியாவுக்கு பே பண்றாங்களா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஃபிஃப்த் ஸ்டேஜ்ல அப்படி பே அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க எம்விபியை ஃபோர்த் ஸ்டேஜ்ல கிரியேட் பண்ணியிருப்பீங்களா, அதை இந்த இடத்துக்கு நீங்க கொண்டு வரலாம். இந்த இடத்துக்கு கொண்டு வர்றது மூலமா உங்களுக்கு சேல்ஸ் அப்படிங்கிறது டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது நடக்கும். இதுக்கு அடுத்தால நீங்க கஸ்டமர் அக்யூசியேஷனுக்கு எப்படி காசை செலவு பண்ணலாம், மார்க்கெட்டிங்க்கு எப்படி செலவு பண்ணலாம், ஹையரிங்க்கு எப்படி செலவு பண்ணலாம், அதாவது பீப்புளை ஹையர் பண்றதுக்கு எப்படிலாம் செலவு பண்ணலாம், இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல நீங்க எப்படி ஃபண்டிங் போகலாம் அப்படிங்கிறத நீங்க உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு கொண்டு வரலாம். அதாவது உங்களோட ஸ்டார்ட் அப்பை நீங்க பூட் ஸ்டாப்ல பண்ண போறீங்களா இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ண போறீங்களா அப்படிங்கிறத இதுக்கு அடுத்தால நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே கடந்துருங்க. அதாவது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், சொல்யூஷனு, கஸ்டமர் வேலிடேஷனு, அடுத்து எம்விபி, அதுக்கடுத்தால ரியல் டைம் கஸ்டமர் ஃபீட்பேக். இது எல்லாத்தையுமே நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இது எல்லாமே கண்டிப்பா ஒரு வேலிடேஷனுக்கு ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கும். உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு க்ரோத் பாயிண்டாவே இருக்கும். இப்போ உங்களோட கோர் ஐடியாவுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 6 மந்த் டு இல்லைன்னா 3 மந்த் நீங்க கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது வச்சிருக்கணும். ட்ராக்ஷன் எடுத்திருக்கணும். ட்ராக்ஷன் அப்படிங்கிறது அந்த ஃபீட்பேக் தான் உங்களுக்கு கஸ்டமர் இனிஷியல்ல பே அவுட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுதான் இங்க ட்ராக்ஷனாவே கால்குலேட் பண்ணுது. இது எல்லாமே அட்ரஸ் பண்றது மூலமா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டார்ட் அப்புக்கு
இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்டோ வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பணத்தை தூக்கி யாருமே உங்களுக்கு கண்டிப்பாக கையில் தந்துட மாட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு கரெக்டான ஒரு ட்ராக்ஷன், கரெக்டான ஒரு மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கரெக்டான ஒரு ஐடியா, கரெக்டான ஒரு டீம் எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்கில் உங்கள் பணத்தை போட்டு பண்ணியிருந்தா மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் போக முடியும், ஸ்கேல் பண்ண முடியும். முக்கியமாக இந்த ஸ்டார்ட் அப் ஐடியா அப்படிங்கிறது ஸ்கேலபிளான்னு பார்த்துக்கோங்க. சில ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது ஸ்கேலபிளாகவே இருக்காது. ஏன்னா கஸ்டமர் அதுக்கு பே அவுட்டே பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி அது சால்வ் அவுட் ப்ராப்ளமாக இருந்திருக்கும். அதனால அவங்க பே பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. எந்த ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலுமே இருக்கிற ஸ்டார்ட் அப்பில் விட எங்களோட ப்ராடக்ட் அப்படிங்கிறது, எங்களோட சர்வீஸ் அப்படிங்கிறது பெட்டர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லி மார்க்கெட் பண்ணீங்கனாலே கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் தான். இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் உங்களோட இது ஒரு அனதர் டிக்கெட் புக்கிங் ஆப் அப்படிங்கிறத எடுத்து சொல்லாதீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் நீங்கள் இந்த டிக்கெட் புக்கிங் ஐடியாவை அப்ரோச் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட ஸ்டார்ட் அப் ஐடியா எந்த நீஸ்ல இருந்தாலுமே இதே மாதிரி வேலிடேட் பண்ணுங்க. ஒரு 5 ஸ்டேஜ் மூலமா கண்டிப்பா நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டார்ட் அப் வேலிடேஷனை பண்ணிடலாம். தேங்க்யூ. இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் சம்பந்தமான நாலேஜை நீங்க கெயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.